லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்கிற ஒரு பெரிய சரித்திரத்தை பிரித்து போட்ட ஒரு காலம் இயேசுவின் வருகை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த இதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற ஒரு சரித்திரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு தான் வரணும். அல்லேலூயா. இயேசுவின் வருகை உண்மை என்று சாட்சி கொடுக்கிறது. இயேசுவின் வருகை சத்தியம் உள்ளது என்று சாட்சி கொடுக்கிறது. இயேசுவின் வருகை எந்த காலத்திலும் அது உண்மை. ஆமென். எத்தனை சொல்லுங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மை. ஆமென். இயேசு இந்த பூமியிலே வளர்ந்தது உண்மை. இயேசு இந்த பூமியிலே அற்புதம் செய்தது உண்மை. இயேசு இந்த பூமியிலே நமக்காய் ஜீவன் கொடுத்தது உண்மை. இயேசு இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்தது உண்மை. இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறது உண்மை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிற தெய்வம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தகப்பன் ஜீவனோடு கூட இருக்கிற தெய்வன். ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க, என் ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 10வது வசனத்தை மறுபடியும் சத்தமா வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்தா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளை பிறந்தா அவங்க இருக்கிற தாத்தா பாட்டிக்கு சந்தோஷம். அவங்களுடைய சொந்தக்கார மாமா மாமிக்கு சந்தோஷம். பெரியப்பா சித்தப்பாக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளை பிறந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஒருவேளை அந்த கிராமத்தில் 4 பேருக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளை பிறந்தா. ஆனா வேதத்திலே சரித்திரத்திலே முதன்முறையாய் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற பிறப்பு என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. உலகத்திலே வாழ்கிற எந்த மொழி, எந்த இனம், எந்த மதத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் இந்த உலகத்திலே எல்லா மனுஷர்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு செய்திதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது. ஹல்லேலூயா. இது ஒரு குடும்பத்துக்கும் ஒரு தனி நபருக்கும் உண்டான சந்தோஷம் அல்ல. சத்தமா சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. முழு உலகத்துக்கும் இயேசு வேண்டும். முழு உலகத்துக்கும் இயேசு என்கிற ஒரு இரட்சகர் வேண்டும். ஹல்லேலூயா. என்ற வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்த பொழுது. ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கு ஏன் சந்தோஷம் வேண்டும்? முழு உலகத்துக்கு ஏன் இயேசு வேண்டும்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. உலகமே பாவத்தில் இருக்கு. உலகமே சாபத்தில் இருக்கு. உலகமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கிறது. எல்லா மனுஷரும் துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். எல்லா மனுஷரிடத்திலும் ஏதோ ஒரு வேதனை, எல்லா மனுஷரிடத்திலும் ஏதோ ஒரு கவலை, எல்லா மனுஷரிடத்திலும் ஏதோ ஒரு கண்ணீர். இந்த காலை வேளையிலே நான் தைரியமாய் சொல்லுவேன், எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒருவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க, இந்த உலகத்துக்கே இயேசு வேண்டும்? ஆமென். என் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தின இயேசு இந்த உலகத்தில் இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிற யாரா இருந்தாலும் இயேசு வேண்டும். என் வாழ்க்கையை ரட்சித்த இயேசு உங்க வாழ்க்கையை ரட்சிப்பார். இயேசு இந்த உலகத்துக்கு வேண்டும்.
ஹalleluya. வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள். ஒரு ஆதாமுக்குள்ளே இருந்த பாவம் ஒரு ஏவாளும் சேர்ந்து பாவம் செய்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. ஆதாமுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. ஒரு மனுஷனிலே ஆரம்பிச்ச பாவம் முழு உலகத்துக்கும் பாவம் பிரவேசிக்கப்பட்டு வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்பாவுடைய குணாதிசயம் இயற்கையா பிள்ளைக்குள்ள வருது. பிள்ளையோட குணாதிசயம் இயற்கையா அவன் பிள்ளைக்குள்ள வருது. சின்ன பிள்ளையோட கையில இருந்த ஏதாவது ஒரு பொருளை பறிச்சா பிள்ளைக்கு மூர்க்கமும் கோபமும் வருது. யாராவது சொல்லி கொடுத்திருக்கோமா, மகளே உன் பையில இருக்க பொருளை பறிக்கும் போது நீ கோபப்படு, முகநாடியை வேறுபடுத்து? யாராவது நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? யாருமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு தங்களை அறியாமலே ஒரு விதமான மூர்க்கம் வருது, ஒரு விதமான கோபம் வருது. ஏன் வருது? தகப்பனுக்கு இருந்த குணாதிசயம் பிள்ளைகளுக்குள்ள வருது. உங்க மூதாதையருடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆனா வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து. அப்படி பார்த்தா முழு உலகத்துல பிறந்த பிள்ளைகள், பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயுமே பாவம் குடிகொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள். ஹalleluya. முழு உலகத்துக்கும் பாவம் பிரவேசித்தது. சிறு குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்கிறேன், ஆனா அந்த பிள்ளைக்குள்ள பாவம் இருக்கு. ஏற்கனவே இயற்கையாய் குணாதிசயங்கள் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ள அது பிரவேசிக்குது. யாரும் சொல்லி கொடுக்க இல்ல, யாரும் கட்டாயப்படுத்த இல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த குணாதிசயம் அவன் பிள்ளைகளுக்குள்ள போய், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ள போய், அவங்க பிள்ளைகளுக்குள்ள போய் வேதம் சொல்லுகிறது முழு உலகமும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள். இப்ப எல்லா மனுஷரும் பாவத்தில் இருக்கிறதால, பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால பாவத்தில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்க முடியாது. முழு உலகமும் பாவத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது ஒரு பாவியால இன்னொரு பாவியை எப்படி விடுதலையாக்க முடியும்? 24 மணி நேரம் சாராயம் அடிச்சு தண்ணி அடிக்கிறவன், 24 மணி நேரமும் போதையில் இருக்கிறவன், இன்னொரு போதையில் இருக்கிறவன, இன்னொரு குடிக்கிறவனை போயிட்டு ஐயா குடிக்காத, குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு, இதனால உன் குடும்பத்தில் கஷ்டம் வரும், உன் குடும்பத்தில் வறுமை வரும், உன் சரீரம் வியாதியில பாதிக்கப்படும், இந்த குடிப்பழக்கம் கூடாத பழக்கம் சமுதாயத்துக்கு என்று அவன் சொன்னா அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் பாப்பான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ ஏன் 24 மணி நேரமும் குடிபோதையில் இருந்துட்டு என்னிட வந்து சொல்ற நீ குடிக்காத, குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு என்று சொல்லி. இப்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிற பொழுது ஒரு பாவியாலே இன்னொரு பாவியை விடுதலையாக்க முடியாது. பாவம் அறியாத ஒருவர் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. எல்லாருக்குமே இயற்கையாய் பாவத்தின் அறிகுறி, பாவத்தின் சுபாவம் பிரவேசித்தது. பாவம் அறியாத ஒருவர் வந்தார். அவர் மனுஷனுடைய ஸ்திரியும் புருஷனும் இணைஞ்சதினாலே கற்பம் தரித்து பிறந்திருந்தா அவருக்குள்ளேயும் பாவ சுபாவம் வந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். மரியாள் கேட்டால் இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். ஆமென். உன்னிடத்திலே ஒரு உட்பவிக்கிற குமாரன் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்த இயேசு என்கிற ஒரு இரட்சகர் வந்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிற பொழுது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வேதனை, சாபம், கண்ணீர், மரணம், நித்திய மரணம், நரகத்தை நோக்கி வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை. இயேசு என்கிற ஒரு இரட்சகர் வேண்டும். எல்லா மனுஷருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி தான் இயேசு என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறார் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவுடைய செய்தியை குறித்தான பிறப்பை குறித்து செய்தி அறிவிக்கப்பட்டது. ஞானிகள் இயேசுவின் பிறப்பை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். சிமியோன் ஆண்டவருடைய பிறப்பை பார்க்கும்படிக்கு வந்தான். மேய்ப்பர்கள் இயேசு பிறந்திருக்கிற பொழுது இயேசுவை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திலே கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. ஞானிகளை நட்சத்திரம் வழி நடத்தினது. சிமியோனை தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே இயேசுவை பார்க்க போனான்.
மேய்ப்பர்களை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே மேய்ப்ப தொழில் செய்கிறவர்கள் மிகுந்த பின்தக்கப்பட்ட மனுஷர்களாய் காணப்பட்டார்கள். மேய்ப்ப தொழில் செய்கிறவர்கள் சுத்தமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த மேய்ப்பர் தொழில் செய்கிறவர்கள் காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். ஒரு வழக்கு வந்துட்டா இந்த மேய்ப்பர்களை சாட்சி சொல்ல கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த மேய்ப்பர்கள் காசை வாங்கிட்டு ஏதாவது ஒரு பொய் சாட்சியை சொல்லிடுவாங்க பயந்து இந்த மேய்ப்பர்களை புறக்கணித்து வைத்தார்கள். இயேசு என்கிற இரட்சகருடைய பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறதற்காய் காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்ட பொழுது மல்கியா புத்தகத்துக்கு பின்பதாய் மத்தேயு புத்தகம் மட்டும் இருண்ட யுகம் என்று சொல்கிறார்கள். இருட்டான காலம். அந்த காலத்திலே தேவனுடைய பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் இருந்ததில்லை. அந்த காலத்திலே தேவனுடைய தரிசனங்கள் இருந்ததில்லை. அந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு தனி ஒருவனை சந்தித்ததில்லை. இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துக்குள்ளே கர்த்தருடைய செய்தியை கேட்கிறதற்கு ஆசாரியர்கள் இருந்திருக்கலாம். ஆனா பல இருண்ட யுகத்துக்கு பின்பதாய் கர்த்தருடைய மகிமையான சந்திப்பை மேய்ப்பர்கள் பெற்றார்கள். அவர்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கின பொழுது வேதம் சொல்கிறது ஒரு ஒளி அவர்களை பிரகாசித்தது. தேவனுடைய மகிமை அவர்களை மூடினது. அல்லேலூயா. ஆசாரியர்கள் இருக்கிற பொழுது, தீர்க்கதரிசிகள் இருக்கிற பொழுது, மூப்பர்கள் இருக்கிற பொழுது, வேதபாரகர்கள் இருக்கிற பொழுது, பரிசேயர்கள் இருக்கிற பொழுது, சதுசேயர்கள் இருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை பின்தங்கப்பட்ட தூய்மை இல்லாத சாதாரண தொழில் செய்கிற மேய்ப்பர்களை சந்திப்படிக்கு அனுப்பி நீண்ட காலமா தேவனுடைய மகிமை இல்லாத பொழுது வேதம் சொல்கிறது மேய்ப்பர்கள் நடுவிலே தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை நம் மேலே உதிக்கிறதுக்கு ஆமென் நம்முடைய படிப்பு முக்கியமல்ல, நம்ம செய்கிற தொழில் முக்கியமல்ல, ஆமென் நாம் பரம்பரையாய் கிறிஸ்தவன் என்பது முக்கியமல்ல, ஆமென் நான் ஊழியக்காரருடைய மகனாய் இருந்தாதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்றது அல்ல. நீண்ட கால விசுவாசியா இருந்தாதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்றது அல்ல. நீ சாதாரணமாய் இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்படலாம். அண்ணால் சொல்கிறாள் அவர் சிறியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற தகப்பன். ஹல்லேலூயா. எந்தவித ஏழையாய் இருந்தாலும், பின்தக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும், கைவிடப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார் தன்னுடைய மகிமையை உன்மேலே பிரகாசிக்க பண்ணும்படிக்கு, தன்னுடைய மகிமையை உன்மேலே ஊற்றும்படிக்கு, அந்த மகிமை உள்ள தேவன் உன்னை சந்திக்கும்படிக்கு. அன்னைக்கு யோசேப்பு சொன்னான் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையான சந்திப்பு தேவனுடைய பாதத்திலே யார் தாழ்த்துகிறார்களோ, தேவனுடைய பாதத்திலே யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவனுடைய பாதத்திலே யார் தாழ்ந்த இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய மகிமையான சந்திப்பு இந்த காலை வேளையிலே சந்திக்கிறது. ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் ஒருவேளை அந்த கிராமத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம், ஒருவேளை மேய்ப்பர்கள் அந்த கிராமத்தில் சாதாரண தொழில் செய்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆசாரியனுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது. வேதம் சொல்கிறது மகிமை அவர்கள் மேலே பிரகாசித்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் மேலே கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்காமல் இருக்குமா? ஒருவேளை நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம், ஒருவேளை நான் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஒருவேளை நான் ஏழையாய் இருக்கலாம், ஒருவேளை நான் செய்கிற தொழில் பெரிய வருமானம் இல்லாத தொழிலாய் இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவனாய் நான் நிற்கலாம், ஒருவேளை சபையினாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஒருவேளை உலகத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே யார் சொல்றீங்க என் மேலே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல் பிரகாசித்தது. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. பலத்தை தரித்துக்கொள். கர்த்தருடைய மகிமை நம் மேலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆண்டவர் ஒருவர் தான் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் இந்த உலகத்துக்கு வந்து இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மெய்ப்பனையும் பிரகாசிக்கும், ஆமென். அது குருடனையும் பிரகாசிக்கும், அது பர்த்திமேயுவையும் பிரகாசிக்கும், அது சகேயுவையும் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல். யார் சொல்லுவீங்க நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே?
கரம் பிடித்து கடன் இல்லாமல் தலைக்கு மேல 2 கரம் உயர்த்தி என் மேய்ப்பரே ஓ நல்லாயனே ஆமென் என் மேய்ப்பரே நல்லாயனே. உங்க சத்தம் உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்லுங்க என் மேய்ப்பரே என் ஆமென். கர்த்தர் நம் மேய்ப்பராயிருக்கிறார். ஓ என் மேய்ப்பரே ஆமென் நல்லாயனே எனக்கொன்று 500 வருடங்கள் இருண்ட ஜுகத்திலே மனுஷன் வாழ்ந்த பொழுதும் தேவனுடைய மகிமையான சந்திப்பு மேய்ப்பர்கள் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. என்னை ஆச்சரியப்படுத்தினது ஆண்டவரே யோசேப்பை சந்தித்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா யோசேப்பத்துக்கு அப்பா பிள்ளைக்கு மரியாளை சந்திச்சதுக்கு காரணம் இருக்கு. மரியாள் வயிற்றுல தான் பரிசுத்த ஆவியில கற்பம் தரிக்கப்பட போறார். ஞானிகளை சந்திச்சிங்க, ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, ஆண்டோடைய செய்தி வெளி தேசத்துக்கு கிழக்கு பக்கம் போகட்டும் என்று. இப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சந்திச்சிங்க. தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதல்ல சிமியோன் வந்தார். இந்த மேய்ப்பர்கள் எந்த தகுதியும் இல்லாத மேய்ப்பர்களை ஆண்டவரே நீங்க போய் சொன்னீங்க, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் காடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். மேய்ப்பர்கள் முக்கியமான ஒரு பணியில நிற்கிறார்கள். பலிக்கு தேவையான ஆடு மேய்ப்பர்களுடைய கையிலே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கர்த்தர் ஒரு நியதியை வைத்திருந்தார். ஆடுகள் பலியிடப்படுவதை தேவன் அங்கீகரித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியன் 3 ஆடுகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவார். ஒரு ஆட்டுக்கடா 2 வெள்ளாட்டுக்கடாவை ஆசாரியன் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருவார். இந்த 3 ஆட்டையும் ஆசாரிப்பு கூடார வாசலிலே நிறுத்திவிட்டு 2 வெள்ளாட்டுக்கடாவின் மேலே ஒரு சீட்டை போடுவார்கள். போட்ட பொழுது எந்த வெள்ளாட்டுக்கடாவின் மேலே சீட்டு விழுகிறதோ அந்த ஆடு பலியிடப்பட வேண்டிய ஆடு. ஹல்லேலூயா. இந்த ஆசாரியன் முதலாவது இந்த ஆட்டுக்கடாவை அடித்து இந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளிப்பான். தெளிக்கிற பொழுது இந்த ஆசாரியனுடைய பாவமும் இந்த ஆசாரியனுடைய குடும்பத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப 2 வெள்ளாட்டுக்கடா வெளியே இருக்கிறது. இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவின் மேலே இந்த ஆசாரியன் ஒரு சீட்டு போடுவான். போடுகிற பொழுது ஒரு வெள்ளாட்டுக்கடாவின் மேலே விழுந்த பொழுது அந்த ஒரு வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காய், ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி குடியிருக்கிற ஜனங்களுடைய பாவங்களுக்காய் இந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளிப்பான். மிகுதியா இருக்கிற இன்னொரு வெள்ளாட்டுக்கடாவை அப்படியே நிறுத்தி 2 கரத்தையும் அந்த வெள்ளாட்டுக்கடாவின் மேலே வைத்து தங்களுடைய பாவத்தையும் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கையிடுவார்கள். ஆசாரியன் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை எல்லாம் இந்த வெள்ளாட்டுக்கடாவின் மேலே சுமத்தி இந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே அனுப்பி விடுவார்கள், மனுஷர் குடியிருக்கிற இல்லாத இடத்துக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் ஒன்று நமக்காய் பாவ நிவாரண பலியாய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிற ஆடாய் நமக்காய் அடிக்கப்பட்டார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள், உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய பாவங்கள், இனி வாழப்போகிற மனிதனுடைய பாவங்கள்
பாவங்கள், சகல மனுஷனுடைய பாவத்தையும் வேதம் சொல்கிறது, உலகத்தில் உள்ள சகல மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய், அந்த ஆட்டுக்குட்டியானவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, அதன் இரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இரத்தத்தினாலே வேதம் சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டானது. அல்லேலூயா. ஆசாரியன் பலி செலுத்துகிறது போல இவர் தன்னையே பலியாக்கினார். இவர் பரிசுத்தம் உள்ளவராயிருந்து அல்லேலூயா பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டார். வேதம் சொல்கிறது, அவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியனானார். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராயிருந்தும் லேவியர்கள் தான் ஆசாரியனாய் மாற்ற முடியும். லேவியர்கள் தான் ஆசாரிப்பு கூடார ஊழியத்தை செய்ய முடியும். லேவியர்கள் தான் பலி செலுத்த முடியும். லேவியர்கள் தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். லேவியர்கள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராயிருந்தும் பலி செலுத்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படி யூதா கோத்திரத்தில் இருந்து பலிபீடத்துக்கு போவார், இயேசு எப்படி யூதா கோத்திரத்தில் இருந்து பிரதான ஆசாரியனாய் வெளிப்படுவார் என்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நியாயப்பிரமாணம் ஒன்று வருவதற்கு முன்பதாகவே, லேவி என்கிற ஒரு கோத்திரம் உருவாவதற்கு முன்பதாகவே மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக செலுத்தினான். அந்த ஆசாரியன் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை யுத்தத்திலே பலப்படுத்தினான். கோத்திரமே ஒன்று வருவதற்கு முன்பதாய் ஒரு மெல்கிசேதேக்கு ஆசாரியனாய் இருந்திருக்க முடியுமா? இருந்தால் எந்த கோத்திரத்திலே வந்தாலும், யூதா கோத்திரமாய் இருந்தாலும், மெல்கிசேதேக் என்கிற ஒரு மனுஷன் ஆசாரியனாய் இருந்தது போல யூதா கோத்திரத்தில் வந்த அவர் பிரதான ஆசாரியனாய் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி தன்னை பலி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பெரிதான ஊழியத்தை செய்ய முடியாது. நமக்கென்று ஒரு கோத்திரம் இல்லை. நாம் புறஜாதிகளும் அந்நியர்களுமாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர் யூதா கோத்திரத்தாய் இருந்தாலும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்டு வேதம் சொல்கிறது பிரதான ஆசாரியனாய் மாறினார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாம் தைரியமாய் பலிபீடத்தில் நிற்க, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர, தைரியமாய் ஆமென் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை கர்த்தர் அழைத்து, தைரியமாய் உள்ளவைகளை அவமானிக்கும்படிக்கு பைத்தியமானவைகளை இழிவானவைகளை கர்த்தர் அழைத்து தம்முடைய ராஜ்யத்தின் வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்காய் பெரிய ஒரு ஆமென் அழைப்பையும் கிருபை வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டை பலிபீடத்திலே பலி செலுத்துகிறது போல இயேசு பலி செலுத்தி கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இன்னொரு ஆட்டின் மேலே பாவம் சுமத்தப்பட்டு அது வனாந்திரத்துக்கு அனுப்பப்படுகிறது போல அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் தன்மேலே சுமந்து உயிர்த்தெழுந்தவராய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். ஹல்லேலூயா. ரெண்டுமே இயேசு மாத்திரமே. அந்த ரெண்டு வெள்ளாட்டுக்கடா யாரு? இயேசு. ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது, இன்னொரு ஆட்டுக்கடா பாவம் சுமத்தப்பட்டு அனுப்பப்பட்டது. இயேசு ரெண்டுமே செய்தார். ஒன்று கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார், ரெண்டு அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்தை சுமந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார், நித்தியத்துக்கு போனார். மேய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. இந்த மேய்ப்பர்கள் எல்லா ஆடையும் ஊரில் இருக்க சகல ஆடுகளை மேய்க்கிறதல்ல, தேவாலயத்திலே பலிக்கு வைக்கப்பட்ட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்திலே பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடுகள் இவர்களுடைய கையில இருந்தது. எல்லா ஆடுகளையும் தேவாலயத்தில் பலி செலுத்த முடியாது. பலி செலுத்துகிறதுக்கு புஷ்டியான ஆடா இருக்கணும், கொழுமையான ஆடா இருக்கணும், காயமற்ற ஆடா இருக்கணும், பழுதற்ற ஆடா இருக்கணும், செழுமையான ஆடா இருக்கணும். அந்த ஆடு சும்மா கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து பலி செலுத்த முடியாது. அந்த எல்லா ஆடுகளையும் மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் கையில பெரிய பொறுப்பு இருந்தது. ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமங்கள் செய்து வருஷம் தோறும் பலி செலுத்த வருவார்கள். பலி செலுத்த வருகிற பொழுது இந்த தலையிற்றான ஆடுகள், அந்த பழுதற்ற ஆடுகள், குறையில்லாத ஆடுகள், கொழுமையான ஆடுகள், செழுமையான ஆடுகள், காயம்படாத ஆடுகளாய்
இந்த ஆடுகளை பராமரித்து ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இந்த மேய்ப்பர்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களிலே பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனா பலியிலே கர்த்தர் 100% திருப்தி அடையவில்லை. அல்லேலூயா. பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். ஆனா பலிதான் முடிவாய் ஆண்டவர் எடுக்கவில்லை. ஆண்டவர் உடனே மேய்ப்பர்களுக்கு அனுப்பி செய்தியை சொல்லுகிறார். ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போகிறோம். இவ்வளவு காலமும் நீங்க மந்தையை மேய்ச்சீங்க, இவ்வளவு காலமும் நீங்க ஆட்டுக்கடாவுகளை பராமரிச்சீங்க, வெள்ளாடுகளை பராமரிச்சீங்க, காயம் இல்லாம பார்த்தீங்க, பழுதற்றதாய் பார்த்தீங்க, கொழுமையானதாய் படுத்தீங்க, இந்த ஆடுகளில் அக்கறை செலுத்தினீங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வேலை முடிந்தது. ஒரு ஆடு இந்த பூமியிலே அடிக்கப்பட போகிறது. அந்த ஆட்டுக்கு பிறகு வேற எந்த ஆட்டின் பலியும் தேவையில்லை. பூமி இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நல்ல செய்தியை, சந்தோஷத்தை உருவாக்குற ஒரு நற்செய்தி, இரட்சகராகிய பலியாடாகிய இயேசு பிறந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க இவ்வளவு காலமும் பலிக்காக கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு காலம் ஆட்டுக்காக பிரயாசப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறோம். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பர்களே, இயேசு பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆடு பிறந்திருக்கிறது. நீங்க ஏராளமான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏராளமான ஆடுகளை பலிக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? உங்க வேலை முடிந்தது. இயேசு என்கிற ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த ஒரு பலி போதும் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி, அவனை ரட்சித்து, அவனை மீட்டு, அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. மேய்ப்பர்களே, நீங்க இனி வருத்தப்பட தேவையில்லை, இனி கஷ்டப்பட தேவையில்லை. ராத்திரி பூடா முழிச்சிருந்து ஆடுகளை, பலிக்கு தேவையான ஆட்டை நீங்க அக்கறையா கவனமா கண் வெட்டாம நீங்க பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துட்டு, இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற வாழ்கிற சகல ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பனியை விட வெண்மையாய் மாற்றி நீரே. ஆமாண்டவரே, இரத்தாம்பரம். ஆமாண்டவரே, பனியை விட வெண்மையாய் மாற்றி நீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கி நீர். உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கி நீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு நம் மேலே வைத்த அன்புதான். 2 கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேலே வைத்த அன்புக்காய் நன்றி. இரட்சகரே நன்றி அப்பா, இரட்சகரே நன்றி அப்பா. என்னை நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. தலைக்கு மேல 2 கரம் உயர்த்தி, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. நான் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ.
ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே. யார் சொல்லுவீங்க இருதயத்தில் இருந்து? ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே. அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சகரே இயேசுநாதா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவின கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த ரட்சகர் நம் நடுவிலே இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர். சொல்லுங்க, ரட்சகரே, தேவாட்டுக்குட்டி நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். ஆராதனை ஆராதனை. மறுபடி சொல்லுங்க அந்த வார்த்தையை, ரட்சகர். ரிபாகா தரலா சந்தரலா துரபாரே ரிகரமா ஷேகரேலே துரலா சந்தரலா. ஆமென். ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களே, இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரே பலி பிறந்திருக்கிறது. ஒரு பலி செலுத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரே பலிபீடத்திலே வைக்கப்பட போகிறார். அந்த ஒருவர் பலியாக போகிறார். அந்த ஒரு ஆடு நமக்காய் பிறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பிடத்தில் சொல்லுகிற பொழுது தூதன் சொல்லுகிறான், அநேக ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இரட்சகர். ஆமென். சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்க, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க, நித்திய மரண. நேற்று இடத்துல ஒரு வார்த்தையை நான் போட்டேன், இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பூமிக்குரிய பணத்துக்காக, வீட்டுக்காக, காசுக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை. நமக்கு ஒரு மறுமையான வாழ்க்கை உண்டு. நித்திய பரலோகம் நமக்கு உண்டு. நித்திய ரட்சிப்பு நமக்கு உண்டு. அவருடைய மடியிலே நான் உட்காருவேன். அவரோடு கூட ஆடி பாடுவேன். அவரை துதிப்பேன். அவரை போற்றுவேன். ஒரு நாள் என் ஆண்டவரை சந்திப்பேன். ஒரு நாள் என் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுவேன். ஒரு நாள் அந்த மகிமை உள்ள தேவனை தூதர்களோடு கூட சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் நமக்கு கொடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அவரோடு கூட நானும் நீங்களும் உட்காருவதற்கு, மகிமை உள்ள சன்னிதானத்திலே அவரோடு கூட உட்காரும்படிக்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.